என்ன பார்த்துட்டு நிக்கிற? அந்த பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நீ உங்க அம்மா அப்பாவோட கல்யாணத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஏன் கூட வா, நான் காட்டுறேன். இப்ப அக்னிய வலம் வர எழுந்து நில்லுங்க. இந்த அக்னியை சுத்தி 7 முறை வலம் வரணும். முதல் 3 முறை மணமகன் முன்னாடி இருக்கணும். சரி, வலம் வர ஆரம்பிங்க. सुख दुःखानि सर्वाणि त्वया सह विभज्यते यत्र त्वं त्वहं तत्र प्रथमे सा ब्रवीदम् இப்ப நீங்க ஒரு சத்தியம் செய்யணும். இந்த நொடியில இருந்து உங்களோட எல்லா சுக துக்கத்திலையும் இவங்க ஒரு பங்குதார. இணை பிரியாம 7 ஜென்மத்துக்கு இருப்போன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியம் பண்றேன். நான் இன்னைக்கு சத்தியம் பண்றேன். பிரீத்தி வாழ்க்கையில இனிமே கவலைங்கிறதே இருக்காது. இப்ப 2வது வலம் வர ஆரம்பிங்க. कुटुंब रक्षकार्यास्तामि अबालवृद्ध हदिदम् आस्मि नास्ति च सन्तुष्टा द्वितीय सा द्विविधम् இந்த நொடியில இருந்து உங்க மனைவிக்கு நீங்க முழு மனசோட ஆதரவா இருப்பீங்க. இந்த சமுதாயத்துல உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதே அளவு உங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. வேற ஒரு பொண்ணை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியம் பண்றேன். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நான் எதுக்கு அதெல்லாம் யோசிக்கணும்? வேற பொண்ணை பார்த்து அடி வாங்குறதுக்கா? இல்லையா பிரீத்தி? रुद्रो भक्तिरता नित्यं सदैव प्रियभाषिणी भविष्यामि पदेच्चैव तृतीये सा ब्रवीदम् இப்ப நீங்க உங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் அதன் வம்ச விருத்திக்காகவும் உங்களால முடிஞ்ச முயற்சி செய்வீங்கன்னு இப்ப நீங்க சத்தியம் பண்ணுங்க. அத்தோட உங்க குடும்பம், உங்க மனைவி, பிறக்க போற குழந்தைக்காகவும் துணிச்சலோட எல்லாத்தையும் எதிர்கொள்வேன்னு இப்ப நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியம் பண்றேன். இப்ப அடுத்த வலம் வர மணப்பெண் முன்னாடி வரணும். आते
वार्ता भविष्योमि सुखदुःखा विभागिनी तवाज्ञा पालयाम्यामि कन्या मूर्यपदे ब्रवीम् இப்ப நீங்க சத்தியம் பண்ணுங்க. சாஸ்திர குல வழக்கப்படி உங்க கணவரோட குடும்ப மான மரியாதையை காப்பாத்த முழுசா ஒத்துழைப்புன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்றேன். ऋतुकाले शुचि स्नाता क्रीडित्यानि त्वया सह न हि परतरं यायां कन्या पम्पपदे ब्रवीत् என் கணவரோட சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்து அவரோட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் மரியாதை செலுத்தி உண்மையான மனைவியா இருப்பேன்னு அவருக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியம் பண்றேன். इहात सायिणो विष्णुनस्त्वां वञ्चिता स्मयम् उभयो प्रतिरत्मन्मा कन्या षष्ठपदे ब्रवीत् என் கணவர் தான் எனக்கு நெருங்கிய நண்பரா இருப்பாரு. எங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிளவும் வராதுன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் எங்க வம்ச விருத்திக்காக என்னால் ஆன முயற்சியை செஞ்சு ஒரு நல்ல குழந்தைய பெத்தெடுப்பேன்னும் அதோட இந்த குடும்பத்துக்காக என்னை முழுமையா அர்ப்பணிப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. होम यज्ञादि कार्येषु भवामित्वसाचिनी धर्मार्थः कार्येषु कन्या सप्तपदे ब्रवीत् 7 முறை வலம் வந்துட்டீங்க. இந்த நொடியில இருந்து நீங்க இருவரும் கணவன் மனைவி. வாழ்த்துக்கள் சம்பந்தி, வாழ்த்துக்கள். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உங்க பையன் எங்க சொத்து. विघ्नाशनो विघ्न विदूरकारी निर्विघ्न कार्यो सकलार्थ सिद्धि विघ्नेश्वरो विघ्न हरेश पूज्यो वधुवराभ्यां शुभतां ददातु। ओम शुभ मुहूर्त सावधान। மண் கூட ஹோலி விளையாடுறீங்களா? ஏன் தலையில கலர் வச்சீங்க?
அனி ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குங்குமம் வைக்கணும் இல்ல தாலி கட்டணும் யாரும் என்கிட்ட சொல்லலையே. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம் கொழுந்தனாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விஷயம் யங் மேன்? ரொம்ப அவசரத்துல இருக்க? கல்யாணம் முடிச்சிட்டு எங்கேயாவது போகணுமா? ஏதாவது ஊருக்கு ட்ரெயின் பிடிக்கணுமா? சம்பந்தி, வாழ்த்துக்கள் சம்பந்தி. இந்த 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில செஞ்சு நாம ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்கோம். அதுலயும் முக்கியமா இந்த மறுமணம். ஆமா, சரியா சொன்னீங்க. விஜி, அபிதாவையும் பிரீத்தியும் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. அட, இதுல நீங்க 2 பேரும் பயப்பட எதுவுமே இல்ல. இது எங்க குடும்ப வழக்கம். கல்யாணம் முடிஞ்ச உடனேயே பொண்ண மாப்பிள்ளை கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிடுவோம். அப்பதானே கூட வந்திருக்கிற சிநேகிதிகள்லாம் மணப்பொண்ணு கிட்ட கொஞ்சம் விளையாட முடியும். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட விளையாடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்காக தான் நான் உங்களோட பெரிய அக்கா விஜயா ஒரு பெரிய ஏற்பாடே செஞ்சிருக்கேன். அடடா, பெரிய விஷயம்தான். அப்புறம் எதுக்கு இன்னும் காத்துட்டு இருக்கோம்? நான் இவங்களை இப்ப ரூமுக்கு கூட்டிட்டு போட்டுமா? நிச்சயமா. வா போலாம். शादी के बाद क्या क्या हुआ, कौन हारा कौन जीता, खिड़की में से देखो जरा।
बात क्या क्या हुआ, कौन हारा कौन जीता, खिड़की में से देखो जरा। बाहों में है बाहें डाली, मीठी बातें होने लगी, खटिया भी धीरे धीरे खट्टे खट्टे होने लगी, आगे पीछे हुआ तो चटपट होने लगी। उंगली से छुआ होगा कांप गई गोरी तब, कामदेव मस्त होके नाचने लगे थे तब, अंग अंग खिल गया बिजली कड़क गई, बिंदिया चमक गई चूड़ियां खनक गई, मिले दो बदन तो ये जवानी खिल गई, जमीन आसमां की हर खुशी तब मिल गई। இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கோவமா வருது. ஆனா என் பையன் அருணோட சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே செஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட நிச்சயம் சொல்லியே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ளேயாவது அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும்.